இந்த 30 மீட்டர் நீளம் உள்ள பூதம் ஒரு குட்டி பொண்ணை குளிப்பாட்டுது. ஏன்னா இதுக்கு முன்னாலதான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. குளிப்பாட்டிட்டு அந்த பொண்ணுடைய உடம்ப காய வைக்கிறதுக்காக அழகா நெருப்புக்கு முன்னால எடுத்துட்டு போய் காட்டுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி ஒரு டேபிள்ல இறக்கி விட்டுட்டு அவ போட்டுக்கிறதுக்காக நிறைய குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் அவ முன்னால எடுத்துட்டு வந்து கொட்டுது. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவ படுக்கிறதுக்காக அழகா ஒரு இடத்தை ரெடி பண்ணி அவளுடைய குட்டி புக்கையும் அவளுடைய கண்ணாடியையும் அவகிட்டயே கொடுக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீ இந்த இடத்துலயே சேஃபா இரு, இங்க இருந்து வெளியில வராத, இது பூதங்களுடைய உலகம், இங்க என்னை விட பெரிய பெரிய அரக்க பூதங்கள்லாம் இருக்குது, அதுங்கெல்லாம் உன்னை பாத்துருச்சுன்னா ஒரே முழுங்கா முழுங்கிடும்னு சொல்லுது. ஆனா அப்ப கூட அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம நான் உன் கூடவே தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறா. அதனால வேற வழி இல்லாம அந்த பூதம் அந்த குட்டி பொண்ணை தன்னுடைய தோல் மேலேயே தூக்கி வச்சுக்கிட்டு வெளியில கூட்டிட்டு போகுது. போற வழியில வர பெரிய பெரிய அரக்க பூதங்கள்லாம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு பூதம் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கலான்னு பாக்குது. உடனே நம்ம பூதம் அதோடைய கொம்பை அதோட மூக்குல வச்சு படுக்க வச்சிருது. அப்ப திடீர்னு அந்த பூதங்களுடைய தலைவன் கண் முழிச்சு நம்ம பூதத்துடைய காலை பிடிச்சி இழுத்து கீழே வேலை வச்சிடறான். நல்ல வேலையா அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் அங்க இருந்து ஒரு வண்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அந்த அரக்க பூதங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம பூதத்தை அப்படியே பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிருதுங்க.